இப்போ சிஎம்ஏ அப்படின்னா என்ன சார்? இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர முடியுமா? கண்டிப்பாக. சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நிகரான கோர்ஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிஏ கோர்ஸுக்கும் சிஎம்ஏ கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டிங்கில் வந்து இந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து எடுக்கப்படும். இந்த சிஎம்ஏ கோர்ஸில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இடம்பெறும். ஸோ இதோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயும் வந்து 3 நிலைகளாக வந்து இதை பிரிக்கப்படுது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். ஸோ இதில் முதல் நிலையான ஃபவுண்டேஷனில் பார்த்தோன்னா, சிஏல எப்படி 4 பேப்பர்கள் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் 4 பேப்பர்கள் வந்து இந்த மாணவர்கள் அட்டன் பண்ணணும். இந்த 4 பேப்பர்களில் பாஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா, சிஏல எப்படி இருந்ததோ அதே தான் இங்கேயும் 40% மார்க் எடுத்துருக்கணும் ஒரு சப்ஜெக்ட்லேயும். அது மட்டும் இல்லாமல் கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு, இதுலையுமே நிபுணத்துவம் தேவைப்படும். இந்த துறையை பற்றின ஒரு அதிகப்படியான அறிவு வந்து மாணவர்களுக்கு தேவை இருக்குது. அதனால் இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா வருடங்களுக்கு 2 முறை வரும். அடுத்ததாக இதை முடிக்கிற மாணவர்கள் இன்டர்மீடியேட் ஸ்டேஜ்க்கு போவாங்க. இந்த ஸ்டேஜில் 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்பில் 4 பேப்பர்கள், இன்னொரு குரூப்பில் 4 பேப்பர்கள், மொத்தம் 8 பேப்பர்கள். மாணவர்கள் வந்து வேணும் அப்படின்னா இந்த 2 குரூப்பையும் ஒரே டைம்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாகவும் மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதுவாக இருக்க மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஒரு குரூப் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறேன், அடுத்த எக்ஸாமில் அடுத்த குரூப் எழுதுறனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் பாஸ் மார்க் பார்த்தோம் அப்படின்னா 40% வந்து ஒரு பேப்பர்லையும் எடுத்துருக்கணும். கூட்டல் தொகை வந்து 50% இருக்கணும். சிஏல எப்படி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. இதோட காலங்கள் பார்த்தோன்னா ஒரு 15 மாதங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்டேயோ இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்டேயோ இவங்க வந்து ஒர்க் பண்ணணும். இந்த ரிலேட்டடாக இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 15 மந்த்ஸ் அவங்க பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இவங்க அப்பேர் ஆகலாம். ஃபைனல் எக்ஸாம்ஸ்லையும் 2 குரூப்பாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. 4 பேப்பர்கள், மொத்தம் 8 பேப்பரை 4 வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பாஸ் மார்க் அதே மாதிரி 40% மார்க் எடுத்திருக்கணும். கூட்டல் தொகை வந்து 50% மேலே எடுத்திருக்கணும். ஸோ இதுதான் இந்த சிஎம்ஏ படிப்புக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸ்.